அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம். மகாபெரிவா தன்னோட யாத்திரையில் ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்தில் ஹொசூரம்மாகுடி அப்படிங்கிற இடத்துல இருந்துட்டு அங்கே துங்கபத்ராவில் ஸ்நானம்லாம் பண்ணிவிட்டு பெரியவா நடந்து வரா அப்படின்னும் நடந்து வரத்தே எல்லாரும் என்ன பண்ணா இந்த டிபி டேம் அப்படின்பா துங்கபத்ராவில் பெரிய டேம் இருக்குது அங்கே. அந்த வழியால் பெரியவா வரா. வந்தாக்க என்ன நினச்சிட்டா எல்லாரும் சரி இந்த துங்கபத்ரா டேம் அந்த பக்கம் போப்பறாளாக்கும் அப்படின்ட்டு அந்த வாக்கியால் ஸ்நானம் மட்டும் பெரியவா வந்துன்னு இருக்கா. இதை வரத்தை பார்த்தோன்னே விஷயம் போயிடுத்து. அந்த டேமில் அதிகாரி அங்கே துரசாமியர் அப்படின்னு அங்கே செக்ரட்டரியாக இருந்தவர், அவளுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம், பெரியவாளை அந்த ஏரியாவுக்கு அழிச்சுன்னு போகணும் அப்படின்ட்டு. அங்கே கோவில் இல்லாமல் இருக்குது, அந்த இடத்துல பெரியவா சௌரியமாக இருக்கலாம் அப்படின்ட்டு. என்ன பண்ணார், இந்த துங்கபத்ரா டேம் செக்ரட்டரி துரசாமியர், அப்புறம் அந்த துங்கபத்ரா ஸ்டீல்ஸ் அப்படின்னு இருக்கு அதோட ஜெனரல் மேனேஜர் ஆதி நாராயணா அப்படிங்கிறவர், இன்னும் செயல் நரசிம்மன், எல்லாருமா வந்து பெரியவாளை கூப்பிட்டா வரணும், டிபி டேமுக்கு வரணும், டிபி டேமுக்கு வரணும் அப்படின்னு. ஆனால் பெரியவா என்ன பண்ணா, அப்படி நடந்து வரத்தையே ஒரு பக்கம் பார்த்தா ரோட்ல பெரிய அரச மரம் ஆலமரம் இருக்கு, அதுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய மேடை, அதை ஒட்டி ஒரு ஓட்டு கட்டடம், ஒரு பழைய கட்டடம் ஒன்று இருக்கு. அதை காமிச்சா, அதை பார்த்துன்னு அந்த இடத்துக்கிட்ட வந்து அந்த கட்டிடத்தை பார்க்குறா. இவர் ஏகாம்பரத்தை பார்க்குறா, கட்டிடத்தை பார்க்குறா. பார்த்தோன்னே இவருக்கு புரிஞ்சு கொடுத்து பெரியவா இந்த இடத்துல தங்கலான்னு அபிப்பிராயப்படுறான்னு. உடனே அவர் பெரியவாள்கிட்ட கேட்டார், இந்த இடத்துல என்ன பெரியவாளுக்கு தங்கலான்னு தோன்றதா அபிப்பிராயமான்னு. ஆமான்னு. இது என்ன இடம்னு கேளு, என்னன்னு கேளு, இங்கேயே தங்கலாம் அப்படி. உடனே அவள்கிட்டலாம் கேட்டா சொன்னார், இது பழைய செக் போஸ்டாக இருந்தது, எக்ஸைஸ் செக் போஸ்டாக இருந்தது, இது இப்போ உபயோகப்படுத்துறது இல்லை, அதனால இந்த இடம் வேண்டாம், இதுக்கு உள்ளுக்குள்ளே வந்துட்டானா டேம்குள்ளே வந்துட்டாக்கா எல்லா சௌரியமும் இருக்கு, அங்கேயே இருக்கலாம் அப்படின்னு. அவள்லாம் கூப்பிட்றா. ஆனால் பெரியவாளானா இங்கேயே இருக்கணும்னு அபிப்பிராயப்படுறா. ஏகாம்பர பாத்தர் சரி பெரியவாளுக்கு இங்கே தான் தீர்மானம் பண்ணிட்டா அப்படின்ட்டு என்ன பண்ணார், அந்த ரிக்ஷா பெரியவா வர ரிக்ஷாவை ஒரு ஓரமாக அந்த மரத்தடியில் நிறுத்தி வச்சார். அதில் கல்லெல்லாம் வச்சு அதை அசையாத இருக்க முடியும் வச்சுட்டு அந்த ரிக்ஷாக்குள்ளே ஒரு தர்பாசனத்தை போட்டு பெரியவா இதில் உட்காந்துட்டு இருக்கணும், நாங்கள் அந்த உள்ளெல்லாம் பார்த்துக்கிட்டு ஏதானும் ஏற்பாடு பண்ணிட்டு கூப்பிட்றோம் அப்படின்னு. அதே மாதிரியே பெரியவா உட்காந்துருக்கா. இவர் உடனே அந்த அதிகாரிகள்லாம் சொல்லி அந்த ரூமோட சாவி, அந்த செக் போஸ்ட் ரூம், அதை வாங்கிட்டு உள்ளே போய் பார்த்தா ஒரே குப்பையும் தூசியமாக இருக்குது, அதை உபயோகப்படுத்தலை அப்படி இருக்குது. சரி நீ வா, உடனே பெருக்கினா சுத்தம் பண்ணா அதுக்கு சாணி தள்ளலாம் தெளிச்சு எல்லாத்தையும் நீட் பண்ணியாச்சு. நீட் பண்ணிவிட்டு பெரியவா உள்ளே வரலாம் அப்படின்னா உடனே இந்த அதிகாரிகள்லாம் சொல்கிறா, ஐயோ வேண்டாம், இந்த இடம் வேண்டாம், பெரியவா உள்ளே வரணும்னா பெரியவா வரல. அதுக்குள்ளே பக்கத்தில் சிந்தாமணி மடத்துலேருந்து என்ன பண்ணேன்னா கிருஷ்ணமூர்த்தி ராவுங்கிறவர், டாக்டர் இனாம்தார், இவாள்லாம் வந்து அங்கே போகிறதுக்கு டேமுக்கு போகிறதுக்கு பெரியவாளுக்கு விருப்பம் இல்லைன்னா இங்கே சிந்தாமணி மடத்துக்கு வந்துட்டோம், சிந்தாமணி மடத்துக்கு தான் முன்னாலேயே வந்திருக்காளே பெரியவா ஹாஸ்பிட்டலில், இங்கே வரட்டும் அப்படின்னு கூப்பிட்டா இந்த பக்கம் மடத்துக்கும் வரமாட்டேங்கிறா, அந்த பக்கம் சௌரியமாக டேமுக்கும் போக மாட்டேங்கிறா, இந்த மரத்தடியில் இங்கேயே இருக்கலாம். உடனே பெரியவா சொல்கிறா, எங்கேயும் வேண்டாம், இந்த இடமே சௌரியமாக இருக்குது, இதோ பெரிய மரம் இருக்குது, நிழல் இருக்குது, தீர்த்த வசதி இருக்குது, இடம் இருக்குது, இது போரும். அதோடு இல்லை, இது பொது இடமா இருக்குது, இப்போ யாரும் உபயோகப்படுத்தலை, இது நமக்காகவே கட்டி போட்டு வச்சாப்புல இருக்கு, அதனால இங்கேயே இருந்துடலாம் அப்படின்னா. பொதுவாக பெரியவா இது மாதிரி இடங்களை ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவா. சாஸ்திரமும் அப்படிதான் சொல்லுது, சன்னியாசிகள்லாம் ஒரு இடத்துக்கு போனால் பொது இடத்துல தங்கிறது, தனியாக ஒரு கிரஸ்தால் இருக்கிற இடத்துக்கு போகிறது, அது மாதிரிலாம் சம்பிரதாயம் இல்லை. இது வேற ஒன்றும் இல்லை, அவளுக்கும் இடைஞ்சல் இவாளுக்கும் ஒரு அசௌரியம், அதெல்லாம் உத்தேசிச்சு தான் சொல்கிறது. இது பெரியவாளுக்கு ரொம்ப பிடிச்சது. அது பாழடைஞ்ச இடமோ இடைஞ்சனோ அதெல்லாம் பற்றி லட்சியமே பண்ண மாட்டேன். நீங்கள் பல ஃபோட்டோஸ் எல்லாம் பார்க்கலாம், அப்படியே பாறை எங்கேரியுமா அப்படிலாம் இருக்கும். பண்டரிபுரத்தில் ஒரு இடத்துல இருந்தா அந்த பார்த்தேன்னா அந்த மண்டபத்தில் பெரியவா அப்படி செவத்தில் சாஞ்சிருக்கப்பல ஃபோட்டோவே இருக்குது. பயமாக இருக்கும், எந்த சமயத்தில் எந்த கல் எங்கே விழுமோ அப்படி விடுமோ, என்ன பூச்சி வருமோ என்ன பொட்டு வருமோன்னு தெரியாது, அப்படி இல்லைன்னா இருப்பா. அவளுக்கெல்லாம் பரம சௌக்கியமாக இருப்பா. இது பொது இடமா இருக்கு, யாருக்கும் உபயோகமும் படுத்தலை, அதனால நமக்கு இப்போ உபயோகப்படுத்தலாம், இங்கேயே இருக்கட்டும், இதுவே சௌரியமா இருக்குன்னு அங்கே இருந்தா. இது அவள் யாத்திரையில் பல இடங்கள்ல அப்படிதான் சொன்னேன். ஒரு சமயம் முன்னால பூர்வத்தில் யாத்திரையில் போயிட்டு இருக்கிறதே ஒரு கிராமத்துக்கு போறா. கிராமத்துக்கு போனால் போனோடனே ஒரு தெருவில் ஒரு பாழடைஞ்ச வீடு, அந்த பாழடைஞ்ச வீடை பார்த்துட்டு இங்கேயே தங்கலாம் அப்படின்னா. வீடு பார்த்தா
தரத்துல தொத்தின்னு இருக்கு, இதுலயே தங்கலாங்கிறா. கொஞ்சம் இன்னும் உள்ள போனாக்கா, தெருக்குள்ள எல்லாம் போனாக்கா ஃபர்ஸ்ட் கிளாஸா எல்லாரும் ஜனங்கள்லாம் வசிக்கிற இடம் எல்லாம் இருக்கு. அங்கெல்லாம் போனா எந்த வீட்டுல வேணா எல்லாரும் ஒழிச்சு தரப்புற சௌக்கியமா இருக்கலாம். ஆனா பெரியவாளானா இந்த ஊருக்கு வெளியில இருக்கிற இந்த வீட்லயே பாழடைஞ்ச வீட்லயே இருக்கலாம்னு சொல்றா. இது ராத்திரியோ ஆயிருக்கு, பயமா இருக்கு, துஷ்ட ஜந்துக்கள்லாம் பாம்பு கும்பு தேவலெல்லாம் நடமாட்டம் உள்ள இடமா இருக்கலாம், இருக்கும், கிராமத்துல இருக்குதான் இருக்கும். கூட கைங்கிருவன் கண்ணன்னு அவர் என்ன சொன்னார், எதுக்கு பெரியவா உள்ளுக்குள்ள ஊருக்குள்ள இவ்வளவு நல்ல இடம்லாம் இருக்கு, வீடெல்லாம் இருக்கு, அதை விட்டுட்டு இந்த போய் பாழடைஞ்ச இடத்துல உட்காந்து பாழடிச்சு எல்லாம் வேண்டாம் வேண்டாம், ராத்திரி தூக்கம் வராது, மற்றவாளுக்கெல்லாம் பயமா இருக்கும், வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு. இல்ல இல்ல பெரியவா இங்கேயே தான் இருக்கணும் அப்படின்னா. ஊர் ஜனங்கள் எல்லாமும் கம்பல் பண்றது சௌக்கியமா உள்ள வரணும்னு, கூட கைங்கரியம் பண்றவா இவாளும் சொல்றா, நான் பெரியவா இங்கேயே இருக்கணும்னு முடியாதமா இருக்கா. அதனால என்ன பண்ணார், கைங்கரியம் பண்ற கண்ணன் சொன்னார், இங்க வேண்டாம், இங்க ஒரே பூனை என்ன நடமாட்டலாம் இருக்கு, காட்டு பூனை இருக்கும், இந்த இடம் வேண்டாம் அப்படின்னார். அது பெரியவா என்னமுன்னா அந்த பூனை அப்படின்னாலே அந்த இடத்த விட்டு ஓடுவா, ஒரு தயக்கம். ஏன்னா அது சாஸ்திரத்துல அதோட ரோமம் பட்டுதுன்னாக்க தோஷம்லாம் சொல்லி இருக்கிறதுனால பெரியவா அதை அவாய்ட் பண்ணிட்டு அந்தன்னு போயிடுவா. அதனால இவர் பார்த்தார், பூனை என்ன இருக்குன்னா பெரியவா சரி வேண்டாம்ட்டு அந்தன்னு வந்துருவாளாக்கம்னு. உடனே பெரியவா சொல்ற, அப்படியா சொல்ற, பூனை இருக்கா அப்படி? ஆமா. அப்போ ரொம்ப நல்லதா போச்சு, பூனை இருக்கிற இடத்துல பெருச்சாளி எலி தொல்லையெல்லாம் இருக்காது, அதனால அப்போ இங்கேயே இருந்துள்ளான்னு. அவர் பார்த்தார், ஏதோ பூனை என்ன இருக்கு பாம்பு இருக்குன்னாக்கா அந்தன ஓடுவராக்கும்னா, இவர் அது இருக்கிறதே ரொம்ப பரம சௌரியம், இனிமே அது வராது இது வராது இவர் உடனே நமக்கு சொல்றாரு அப்படின்னு. என்ன பண்றது வேலை, அவளால ஒன்றும் மொழியில முழிச்சுன்னு நிற்கிறா. உடனே அதுக்கப்புறம் பெரியவா சொல்றா, நீ என்னவோ இந்த இடத்த பார்த்துட்டு இது என்னன்னா இல்லை இங்க சௌரிய குறைச்சலா இருக்கு, அதனால வேற சௌரியமா இடத்துக்கு போலாங்கிற, நான் ஏன் இந்த இடத்துல ராத்திரியானும் தங்கணும்னு ஆசைப்படுறேன்னா, இந்த இடத்துல தான் போதேந்திராள் வந்து தங்கியிருக்கா, இந்த வீட்டுல அவ சந்திரமௌலீஸ்வர பூஜை பண்ணியிருக்கா. அப்பேற்பட்ட இடம், ஏதோ ஒரு காலத்துல இது நல்ல வீடா இருந்திருக்கு. எப்போ இவருக்கு 10 தலைமுறை முன்னால காஞ்சி காமகோடி பீடத்துல 59வது பீடாதிபதி போதேந்திர சுவாமிகள், அந்த போதேந்திராள் அந்த கிராமத்துக்கு வந்திருக்கா. அந்த கிராமத்துல வரத்தே அவ யாத்திரா காலத்துல இந்த வீட்டுல தங்கி சந்திரமௌலீஸ்வர பூஜை பண்ணியிருக்கான்னு எப்படி தெரியும், எந்த புஸ்தகத்துல பாக்குறது, எங்க தெரியும்? ஆனா பெரியவா சொல்றா, இந்த கிராமத்துல யாத்திரை பண்றதே இந்த வீட்டுலதான் இருந்து தங்கி சந்திரமௌலீஸ்வர பூஜை பண்ணியிருக்கா. அதனால அந்த இடத்துல ஒரு நாள் ராத்திரியானு எனக்கு தங்கணும்னு ஆசையா இருக்கு, அதனாலதான் இங்கே தங்கணும்னு சொல்றேன். இதை கேட்டதுக்கு அப்புறம்தான் மற்றவாளுக்கெல்லாம் மெய் செலுத்துது. பெரியவாளோட பாவம், பெரியவா நாம பார்க்கறதெல்லாம் ஏதோ சௌரியத்தை பார்த்துன்னு நன்னா இருக்கா, கண்ணுக்கு எப்படி நன்னா இருக்கு, வாய்க்கு எப்படி நன்னா இருக்கு, இந்திரியங்களுக்கு எப்படி நன்னா இருக்கு, இந்த சௌக்கியத்தை பார்த்துன்னு தான் நாம ஒரு விஷயத்தை ஒரு பதார்த்தத்தை ஒரு சாமானோட மதிப்பு போடுறோம். ஆனா பெரியவா எதை பார்க்கறா அப்படிங்கிறது இப்படிதான் தெரிஞ்சுது. போதேந்திராள் வந்து தங்கி இருக்கா, அவ பாதம் பட்டிருக்கு, அவ கையால சந்திரமௌலீஸ்வர பூஜை பண்ணி, ஏன்னா போதேந்திராளும் இந்த காஞ்சி காமகோடி பீடத்துல இருந்ததுனால திருக்கால சந்திரமௌலீஸ்வர பூஜை பண்ணியிருந்தவா தானே. அவ சந்திரமௌலீஸ்வர பூஜை பண்ணி இந்த இடம் அப்படின்னா காலப்போக்குல வருஷ கணக்குன்னு ஆலத்தினால அந்த வீடு சீதளம் அடைஞ்சு கொடுத்து, இருந்தாலும் அவ பண்ணின அந்த சாநித்தியம் இருக்கோ இல்லையோ, அதுல இடத்துல சௌரியம் இல்லைன்னாலும் அங்க கொஞ்ச நேரமானும் தங்கணும், ஒரு நாள் ராத்திரின்னு தங்கணுங்கிற ஆசையில பெரியவா அங்க தங்கியிருந்தா அப்படின்னு பெரியவா அதை சொல்றா. இதான் நாம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அந்தந்த இடத்தோட மதிப்பு எதை வச்சு இருக்குன்னு, அந்த இடத்துல எத்தனை மகான்கள் வந்திருக்கா, எத்தனை சாதுக்களோட பாதம் பட்டிருக்கு, எவ்வளவு நல்ல காரியங்கள் நடந்திருக்கு, எப்படி ஈஸ்வர அனுகிரகம் இருந்திருக்கு, இதெல்லாம் பார்த்துதான் நாம அதோட விஷயத்தை தெரிஞ்சுக்கணுமே வழிய வேற எதையான வச்சு அதுக்கு மதிப்பு விடவே முடியாது. இது மதிப்புக்கெல்லாம் அப்பாற்பட்டது, மதிப்பிட முடியாத வஸ்து. அப்படி ராத்திரி அந்த இடத்துல தங்கினோம்னே அதே போலதான் அப்படித்தானே தன்னோட யாத்திரை முழுக்களும் நின்றுக்கிற பெரியவா இங்கேயும் என்ன பண்றான், அந்தன போனா துங்கபத்ரா டேமுக்கு போனா அங்க பெரிய ஆபீஸ்லாம் இருக்கு, பெரியவா என்ன கேட்கிறாளோ அத்தனை வசதியும் பண்ணி தரத்துக்கு அங்க எல்லாரும் தயாரா இருக்கா. இல்லையா இந்த பக்கம் வந்தா சிந்தாமணி மடம் இருக்கு, அது ஒரு மடமாவே இருக்கிறதுனால அங்கேயும் எல்லா சௌரியமா இருக்கு. இப்படி இதையும் விட்டா அதையும் விட்டா இந்த மரத்தடியில இந்த வாழஞ்ச செக் போஸ்ட்லயே ராத்திரி தங்கறது, இன்னைக்கு தங்கறது அப்படின்னு அங்கேயே இருக்கா. இப்படி அங்கேயே தங்கின்னு இருக்கா. தங்கியிருந்தா இப்படி வந்து கூப்பிட்டு பார்த்தா, அப்படி வந்து கூப்பிட்டு பார்த்தா. அப்போ ஏகாமிரத்திட்ட கேட்கிறா, சிந்தாமணி மடத்துக்கு அவரெல்லாம் வந்து கூப்பிடுறா, இந்த கிருஷ்ணமூர்த்தி ராவ் அப்படிங்கிறவெல்லாம் இந்த சிந்தாமணி மடத்து செக்ரட்டரி,
அதுக்கப்புறம் பின்னால அப்புறம் துங்கபத்ரா டேமுக்கு போனா திருப்பி மடத்துக்கு வந்ததுங்கிறது இருக்கட்டும், திருப்பி அந்த இடத்துக்குலாம் போற, அதாவது அவளோட பக்தாளோட ஆசையை பூர்த்தி பண்ணணுங்கிறதுக்காக அதெல்லாம் பண்றது, ஈடு கொடுக்கவும் தான் கொடுக்குறா. இருக்கத்தே சொன்னா சிந்தாமணி மடம் அப்படின்னு, அதை பத்தி ஏன் இங்க பெரியவா அந்த மடத்தை பத்தி வச்சதே, அங்க சுவாமிகள் இருக்காரோ அப்படின்னு. இவ ஒரு வழியா விசாரிச்சா, ஏகாம விசாரிச்சா அங்க சுவாமிகள் இல்லை அப்படின்னு தெரிஞ்சது. சுவாமிகள் இல்லைன்னு என்னம்னா நேர பெரியவா வரா, கிளம்பி அந்த மடத்துக்கு வரா. அந்த சிந்தாமணி மடம் சுவாமிகள்னு ஒரு நிகழ்ச்சி ஞாபகம் வருது. இந்த சிந்தாமணி மடம் அப்படின்னு ஒரு மடம், ரொம்ப பிராச்சீனமான அத்வைத மடம், இந்த கர்நாடகத்தில் இருக்கிறது பிரசித்தமான மடம். அது வித்யாரண்ய சுவாமிகளோட பரம்பரையில வர ஒரு மடம் அப்படின்னு சொல்லுவா. அதுல ஒரு இப்போ அந்த சமயம் பெரியவா பொறுத்தே இருந்த சுவாமிகளா இருந்தவர், மடாதிபதியா இருந்தவர். அவர் இந்த மடத்துக்கு மடாதிபதியா வரத்துக்கு முன்னால, இப்ப சமீபத்துல தான் மடாதிபதியா வந்திருந்தார். அதுக்கு முன்னால இவர் காசியில சாஸ்திரம்லாம் வசிச்சிருந்தார்.